கமலாவுக்கு 2 பொட்ட பசங்க. அவங்க அவனி, அஞ்சலி. அவனி பிஜி வரைக்கும் படிச்சு அதுக்கு மேல படிக்கணும். ஆனா வீட்டு நிலைமை நல்லா இல்ல அப்படின்னு என்ன பண்றதுன்னு அதே மாதிரி தன்னோட தங்கச்சியான அஞ்சலியோட படிப்புக்காக அவனி படிக்காம இப்போ துணிய தைச்சுக்கிட்டு இருந்தா. பாத்தியா கமலம்மா, அந்த டைலர் மிஷினோட சத்தம் என் நெஞ்சில முள்ளு மாதிரி குத்திக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் ஆன என்னோட பொண்ணு 4 புக்க புடிச்சுக்கிட்டு படிக்க வேண்டிய காலத்துல இன்னைக்கு டைலர் மிஷின்ல உக்காந்துக்கிட்டு மத்தவங்களோட துணியை தைச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு அப்பனா எனக்கு அவ முன்னாடி நிக்கிறதுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஏங்க, ஏன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம நிலைமை பொண்ணுக்கு தெரிஞ்சது தானே. நீங்க பகலு நைட்டுன்னு வேலைக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம பொண்ணு அவனே பிஹெச்டி படிக்கணும் அப்படின்னு அதிகமா காசு செலவாகும்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிலைமைய பார்த்து அவளே தானே ஸ்வயமா முடிவெடுத்து துணி தைக்கிறேன்னு உக்காந்துருக்கா. அதுதான் கமலம்மா என்னோட கவலையும். நான் படிக்க வைக்கிறேன்னு எவ்வளவுதான் சொன்னாலும் என் பேச்ச கேட்காம துணி தைக்குது. அப்பா, என் படிப்பை விட தங்கச்சி படிப்பு தான் ரொம்ப முக்கியம்னு இப்போ துணி தைச்சுக்கிட்டு இருக்கா. என் பொண்ணு இவ்வளோ சின்ன வயசுலயே எவ்வளோ பெரிய பாரத்தை சுமக்குறா. அப்பா அம்மாவோட வார்த்தையை கேட்ட அவனே மிஷின்ல துணி தைக்கிறத விட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்கிற அப்பா அம்மா கிட்ட வந்தா. அப்பா, காலையிலேயே ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க? நான் இப்போ டைலர் மிஷின்ல உக்காந்து துணி தைச்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம குடும்பத்துக்கு 4 காசு வருதுன்னு தானே. அந்த காசுல தானே தங்கச்சியோட ஃபீஸ் கட்டுறோம். நீங்க ஏன்பா சும்மா கவலைப்படுறீங்க? தப்பு இல்லம்மா, நீ நைட்டு நேரத்துல அந்த புத்தகத்தை பார்த்து கண்ணீர் விடுறத நான் பார்க்கலன்னு நினைச்சியாமா அவனி? உனக்கு அந்த படிப்பு மேல எவ்வளோ ஆசை இருக்குன்னு எனக்கு புரியாதுன்னு நினைச்சியா? அப்பா, படிப்பு அப்படிங்கிறது நம்ம கேவலம் டிகிரிய வாங்கி போட்டுக்கிறது மட்டும் இல்ல. அந்த படிப்புங்கிறது நம்மளுக்கு சம்ஸ்காரத்தை கத்து கொடுக்கணும். நம்ம குடும்பம் கஷ்டத்துல இருக்கும்போது என் தங்கச்சி நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போனா எனக்கு அப்பதான்ப்பா என் கனவு நிறைவேறின மாதிரி. அப்பதான் நான் பிஹெச்டி முடிச்ச மாதிரி. அக்கா, நீ செய்யற உதவிய நான் எப்படி தீர்க்கிறதுனே எனக்கு தெரியல. எனக்காக தங்க மாதிரி இருக்கிற உன்னோட வாழ்க்கைய அளக்குற. உன் கனவை கண்டிப்பா நான் நிறைவேற்றுவேன்க்கா. நான் ரொம்ப நல்லா படிப்பேன். அது போதுமா அஞ்சலி, நீ நல்லா படிச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவனி, நம்ம வீட்டுல கஷ்டம் இருக்குன்னு நீ கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு கண்ணீர் வருது. எந்த அம்மாவுக்கா இருந்தாலும் தன்னோட பொண்ணு நல்லா படிச்சு நல்ல குடும்பத்துல போய் வாழ்க்கை நடத்தணும்னு ஆசை இருக்கும். அம்மா, என் கல்யாணத்துக்கு முன்னாடி என் தங்கச்சி படிப்பு நல்லா முடியணும்னு என்னோட ஆசை. இருந்தாலும் என் மனசுல ஒரு ஆசை இருக்குமா. எனக்கு கல்யாணம்னு பண்ணிக்கிறதுக்கு யாராவது மாப்பிள்ள வந்தா அவன் என் மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறவனா இருக்கணும். எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கும்போது என்னை என்கரேஜ் பண்ணி படிக்க வைக்கிறவனா இருக்கணும். நான் வேலைக்கு போறேன்னு சொன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு தைரியத்தை கொடுக்கற ஒரு புருஷன் வேணும். சொத்து பணத்தோட மாப்பிள்ள கிடைக்கலனாலும் பரவாயில்ல, என் மனசுக்கேத்த என் மனசை புரிஞ்சுக்கிட்ட மாப்பிள்ள கிடைச்சா போதுமா. கண்டிப்பா நீ கேட்ட மாதிரியே ஒரு நல்ல மாப்பிள்ள உனக்கு கிடைப்பாமா. உன்னோட நல்ல மனசுக்கு உன்னோட நல்ல குணத்துக்கு உனக்கேத்த மாதிரியே ஒரு தங்க மாப்பிள்ள வந்து சேருவான். அவனி வீட்ல நிலைமை இந்த மாதிரி இருந்தா இன்னொரு ஊர்ல சுரேஷ் வீட்ல நிலைமை இன்னும் வேற மாதிரி இருந்தது. சுரேஷோட அம்மா மண்டோதரி ஹால்ல ஏதோ யோசிச்சுக்கிட்டு உக்காந்து இருக்கும் போது அவங்க புருஷன் மாணிக்கம் பக்கத்துல உக்காந்து இருந்தாரு. ஒரு பக்கம் தங்கச்சி சிந்து கூட நின்னுகிட்டு இருந்தா. அம்மா, ரொம்ப பசி எடுக்குது, சமையல் ஆயிடுச்சா? எப்பவுமே சாப்பாட பத்தி தான் யோசனையா சுரேஷ்? உன் வயசுல இருக்கிற பசங்களுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா உனக்கு மட்டும் படிப்புல கூட இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. உன் கூட படிச்சவங்க நல்ல நல்ல உத்தியோகத்துல இருந்தா நீ மட்டும் வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. உனக்கு படிப்பறிவு இல்ல, நீ வயல்ல வேலை செய்யறேன்னு யாருமே உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுல கவலைப்படுறதுக்கு என்னமா இருக்கு? எனக்கு படிப்பு ஏறல, எனக்கு விவசாயம் தான் முக்கியம். ஏசி ரூம்ல உக்காந்து வேலை செய்யறத விட வயல்ல இறங்கி கஷ்டப்பட்டு வேலை செய்யறது தானே எனக்கு இஷ்டம். படிப்பு இல்லைன்னா யாருமே பொண்ணை கொடுக்க மாட்டாங்களா என்ன? காலம் மாறி போச்சுடா. படிச்ச பொண்ணுங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு மாப்பிள்ளைய தான் தேடுறாங்க. விவசாயிக்கு யாருமே பொண்ணை கொடுக்க மாட்டேங்கிறாங்கடா. இப்படி எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது புரோக்கரான சந்திரையா அங்க வந்தாரு. நமஸ்காரம் மாணிக்கம் ஐயா. நமஸ்காரம் மண்டோதரி அம்மா. அம்மா புள்ளையும் ஏதோ கட்டியா பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. வாங்க சந்திரையா, வாங்க. உங்களை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எங்க பையனுக்கு ஏதாவது பொண்ணை பாத்தீங்களா?
ஊரு முழுக்க தேடிக்கிட்டு இருக்கீங்களே, எங்கேயாவது என் பையனுக்கு ஏத்த பொண்ணு கிடைச்சாளா? என்னன்னு சொல்றீங்க மண்டோதரி அம்மா? இந்த காலத்துல பொண்ணுங்க எல்லாரும் புருஷன் நல்லா சம்பாதிக்கணும், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேலை செய்யணும், கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு தானே நினைக்கிறாங்க. பட்டணத்துல தான் இருக்கணுமாமா, காரு பங்களான்னு வேணுமாமா, அப்பேற்பட்ட மாப்பிள்ள இருந்தா சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம சுரேஷ் ஐயா விஷயத்துல படிப்பும் பெருசா ஒண்ணும் இல்ல, விவசாயம் வேற செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் பொண்ணை பத்தி எங்கேயும் தேட முடியல. என்ன சந்திரையா, நீங்க கூட அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்க பையன் படிக்கலன்னா என்ன, அவனுக்கு சம்ஸ்காரம்னா என்னன்னு நல்லா தெரியும். எங்களுக்கு 10 ஏக்கரா நிலம் இருக்கு, அவன் விவசாயம் செஞ்சுக்கிட்டு பொழைச்சுக்குவான். எங்க சொத்து பத்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சம்பாதிக்கிறத விட என் பையன் அதிகமாவே சம்பாதிக்குவான். மாணிக்க ஐயா, நீங்க சொல்றது என்னவோ உண்மைதான். உங்க சொத்தை பத்தி சுத்து வட்டாரத்துல எங்கேயாவது கேட்டு பார்த்தா உங்களுக்கு மிஞ்சினவங்க யாருமே இல்ல. இருந்தாலும் பொண்ணுங்கன்னு விஷயத்துக்கு வரும்போது சாஃப்ட்வேர் படிச்சவன் தான் மாப்பிள்ளைய வேணும்னு சொல்றாங்களே. சந்திரையா, என்னோட விவசாயத்தை மதிக்கிற மாதிரி எனக்கு பொண்ணு கிடைச்சா போதும். லக்ஸரிய விட்டுட்டு சம்பந்தத்துக்காக இருக்கிற பொண்ணுங்க இருந்தா பாருங்க போதும். சந்திரையா, என் பையன் தங்கம் மாதிரி, அவன் குணத்துக்கு ஏத்த மாதிரி ஏதாவது பொண்ணு கிடைச்சா பார்த்து தேடி கூட்டிட்டு வாங்க. சரிங்கம்மா, உங்க அதிர்ஷ்டம் நல்லா இருந்தா நல்ல சம்பந்தம் தானா தேடி வரும். மாதிரி பொண்ணு கிடைச்சா சம்பந்தத்தை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சந்திரையா அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அன்னையில இருந்து சந்திரையா அவரோட மனசுல சுரேஷ பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த சுரேஷுக்கு நிறைய சொத்து பத்து நிறைய இருக்கு, படிப்பு மட்டும்தான் இல்ல, சொத்து இருக்குன்னு அந்த பையனுக்கு கர்வம் இல்ல. அந்த மாதிரி ஒரு தங்கமான பையனுக்கு பொண்ணு கிடைக்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த பையனுக்கு சம்பந்தத்தை நான் எங்க தேடட்டும்? அப்பதான் சந்திரையாவுக்கு திடீர்னு கமலையா ஞாபகத்துக்கு வந்தாரு. அடடே, இந்த விஷயத்த நான் எப்படி மறந்தேன்? கமலாக்கரோட பொண்ணு அவனி இருக்கா இல்ல, ரொம்ப நல்ல பொண்ணு. அவனி பிஜி வரைக்கும் படிச்சிருக்கா, வீட்டு கஷ்டத்தினால படிக்காம இப்போ துணி தைச்சுக்கிட்டு உக்காந்துருக்கா. உங்க வீட்டுல கூட மாப்பிள்ளைய தேட சொல்லிருக்காங்களே. அவங்க பொண்ணுக்கு படிப்பு இருக்கு, ஆனா பணம் தான் இல்ல. பையன் வீட்டுல பணம் இருக்கு, ஆனா படிப்பு இல்ல. இந்த 2 குடும்பத்தை சேர்த்து வச்சா சந்தோஷமா இருப்பாங்க. உடனே கமலாக்கருக்கு போன் பண்ணா. கமலாக்கரோட போனும் ரிங் ஆச்சு. அவரு போனை எடுத்து, ஹலோ, யாரு? ஹலோ கமலாக்கர் என்ன, நான் தான் சந்திரையா பேசுறேன், நல்லா இருக்கீங்களா? ஓஹோ, சந்திரையாவா? நாங்க நல்லா இருக்கோங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமா, என்ன விசேஷம்? கமலாக்கர் ஐயா, ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும் தான் போன் பண்ணேன். உங்க பொண்ணு அவனி பிஜி வரைக்கும் படிச்சிருக்கால, உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்கீங்களா, இன்னும் மேலும் படிக்க வைக்கிறீங்களா? என் பொண்ணுக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா தங்கச்சிய படிக்க வைக்கணும் அப்படிங்கிற கஷ்டத்துல இப்போ துணியை தைச்சுக்கிட்டு இருக்கா. என் பொண்ணுக்கு நல்ல சம்பந்தம் வந்தா கண்டிப்பா கல்யாணத்தை முடிப்போம். அப்படின்னா என்கிட்ட ஒரு நல்ல சம்பந்தம் இருக்கு. பையன் ரொம்ப நல்ல பையன், ஆனா படிப்பு இல்ல, சொத்து பத்துன்னு நிறைய இருக்கு. 10 ஏக்கரா வயல் இருக்கு, மாங்காய் தோப்பு தென்னந்தோப்பு இருக்கு, பெரிய வீடு இருக்கு, சொத்துக்கு எந்த ஒரு குறைச்சலும் இல்ல. ஓ அப்படியா, அப்ப சரி. ஆமா, பையன் எவ்வளவு படிச்சிருக்காரு, எங்க வேலை செய்யறாரு? அதுவா, அது கமலையா, பையன் பெருசா படிக்கல, 10th வரைக்கும் படிச்சு படிப்பை நிறுத்திட்டான். 10th கிளாஸா? ஆமா, இப்ப என்ன பண்றாரு? அவரு இப்ப அவரோட வயல்ல விவசாயம் செய்யறாரு, மாசத்துக்கு கை நிறைய சம்பாதிக்கிறாரு, காசுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. விவசாயமா சந்திரையா? என் பொண்ணு நல்லா படிச்சு பிஜி வரைக்கும் போயிருக்கா, ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. பொண்ணு மேலையும் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. அந்த மாதிரி இருக்கிற பொண்ணுக்கு படிக்காத இருக்கிற ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்றது அப்படின்னா நல்லா வருமா? என் பொண்ணு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாளா? கமலாக்கர் ஐயா, ஒரு தடவை என் வார்த்தையை கேளுங்க. இப்பெல்லாம் படிச்சவங்க கூட பட்டணத்துல வேலை இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பையனுக்கு சொந்த ஊர்லயே 10 ஏக்கரா வயல் இருக்கு, சொத்துக்கு பிரச்சனை இல்ல. அதை விட முக்கியமா ரொம்ப சம்ஸ்காரம் இருக்கிற குடும்பம். உங்க பொண்ணுகிட்ட கேட்டு என்கிட்ட விஷயத்த சொல்லுங்க. உங்க பொண்ணு மட்டும் அவங்க வீட்டுக்கு போனா மகாலட்சுமி மாதிரி ரொம்ப சந்தோஷமா வாழுவா. சரி சந்திரையா, என் பொண்ணு மனசுல என்ன இருக்கு அதுதான் எனக்கு முக்கியம். என் பொண்ணு என் பொண்டாட்டி கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு மறுபடியும் போன் பண்றேன். சரி கமலாக்கர் ஐயா, உங்க பொண்ணுகிட்ட பேசுங்க. உங்க பொண்ணுக்கும் உங்க வீட்டுக்காரம்மாவுக்கும் பிடிச்சிச்சின்னா சம்பந்தத்தை பேசலாம் அப்படின்னு போனை வச்சுட்டாரு. கமலாக்கரனும் போனை கட் பண்ணி ரொம்ப ஆழமா யோசிச்சாரு. சரியா அந்த நேரத்துக்கு கமலம்மா அங்க வந்தாங்க. ஏங்க, என்னங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க?
யார் ஃபோன் பண்ணது? ஆ, அது கமலம்மா. சந்திரையா ஃபோன் பண்ணாரு. அவனிக்கு ஒரு சம்பந்தத்தை பார்த்திருக்காராமா. அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப வசதி வாய்ப்போட இருக்கிறவங்களாம், சொத்து பத்துக்கு கவலை இல்லையாம். ஆனா ஆனா என்னங்க? பையன் படிக்காத பையனா, 10வது வரைக்கும் மட்டுமே படிச்சு வயல்ல வேலை செய்யறாராம். விவசாயமா? நம்ம பொண்ணு பிஜி படிச்சிருக்காங்க. விவசாயம் செய்யற மாப்பிள்ளைய நம்ம பொண்ணு கட்டிக்குவாளா? எனக்கும் அத பத்தி தான் கவலை சந்திரம்மா. ஆனா அவர் சொன்னது ஒன்னொன்னும் என் காதுல கணீர்னு கேக்குது. உங்க பொண்ணு அந்த வீட்டு மருமகளா போனா மகாலட்சுமி மாதிரி எந்த ஒரு கஷ்டம் இல்லாம இருப்பான்னு சொன்னாரு. நம்ம கஷ்டத்துல அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு சந்தோஷமும் கொடுக்காத போயிட்டோம். அந்த பெரிய வீட்டுக்கு நம்ம பொண்ணு மருமகளா போனா அவ வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்ல. ஆனா அவனி யோசனை எப்படி இருக்குங்க? ஆமாம் சந்திரம்மா, படிச்சிருக்கிற பசங்க நம்மள மாதிரி ஏழை குடும்பத்துல பொண்ணு எடுக்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி ஒத்துக்கிட்டா கூட அவனி சந்தோஷமா இருக்க மாட்டா. இந்த சம்பந்தத்துக்கு நம்ம ஒத்துக்கிட்டா அவனி சந்தோஷமா இருப்பா. நம்ம அஞ்சலியோட படிப்பு கூட சந்தோஷமா முடியும். நம்ம எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அவனிகிட்ட இந்த விஷயத்த பத்தி எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதே நேரத்துல அவனி கதவு கிட்ட நின்னுகிட்டு அப்பா அம்மா பேசுறத மொத்தத்தையும் கேட்டுக்கிட்டா. அவனி அங்க நின்னுகிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு, ஒரு பக்கம் தான் படிக்கணுங்கிற ஆசை, இன்னொரு பக்கம் பெத்தவங்களோட கஷ்டம், ரெண்டுத்தையும் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அவனி அப்படியே நின்னுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தா. நல்லா படிச்ச அவனி கிராமத்து பையனான சுரேஷ கட்டிக்கிறதுக்கு ஒத்துக்குவாளா? கமலாக்கரன் தன்னோட பொண்ண கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைப்பாரா? சுரேஷ் அவனியோட வாழ்க்கை ஒன்னா கலக்க போதா? இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு முடிவு தெரியணும்னா நீங்க அடுத்த எபிசோட பார்க்க வேண்டியதுதான்.